வணக்கம் சைடெக் நண்பர்களே. இந்த வீடியோவில் 6 வகையான காமங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த 6 வகையான காமத்தில் நீங்கள் எந்த வகையான காமத்தில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ், சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இப்போ காமம் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னாக்கா, இது செக்ஷுவல் அட்டாச்மெண்ட் அப்படின்றது தான் உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பாலியல் சார்ந்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை தான் லஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த காமம், இதை நம்ம இங்கிலீஷில் லஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு மேலும் சில அர்த்தங்கள் இருக்குது. காமம்னு சொல்லலாம், இச்சைன்னு சொல்லலாம், ஆசைன்னு சொல்லலாம், அல்லது மோகம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த லஸ்ட், இந்த 6 டைப்ஸ் ஆஃப் லஸ்ட் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த லஸ்ட்டை ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறதின் மூலமாக நீங்கள் எதில் இருக்கீங்கன்றதையும் நீங்கள் எதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். முதல் வகை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேனலுக்கு புதுநபர்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. முதல் வகை என்ன அப்படின்னாக்கா செக்ஷுவல் லஸ்ட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அதாவது பாலியல் சார்ந்த காமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நபர் இந்த பாலியல் சார்ந்த காமத்தில் இருக்கும்போது அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய செயல்கள் இவை எல்லாமே அந்த பாலியல் திருப்தி அடைவதை நோக்கியே ஓடிட்டுருக்கும். இது நம்ம செக்ஷுவல் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நபர் அதில் திருப்தி அடையாமல் மீண்டும் 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 திருப்தியை நோக்கி அதிகப்படியான ஒரு செக்ஷுவல் ஈடுபாட்டில் செயல்படுத்திக்கிட்டே இருப்பார். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதாவது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு காமம், எவ்வளோ கிடைச்சாலும் அடங்கலை, திரும்ப 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 அந்த தேவையை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்ல அப்படின்னாக்கா செக்ஷுவல் லஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பாலியல் சார்ந்த காமம் அப்படின்னு நம்ம தெரியப்படுத்தலாம். ரெண்டாவது காமம் என்ன அப்படின்னாக்கா உணர்ச்சி ரீதியான காமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம இமோஷ்னல் லஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கு, அந்த நபர்கிட்டேருந்து உங்களுக்கு உடல் தேவை இருக்கணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் உங்களுக்கு உணர்வு ரீதியான நெருக்கம் தேவைப்படுது. அந்த நபர் என்னை புரிஞ்சுக்கணும், முக்கியமாக என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும், என் ஃபீலிங்ஸை மதிக்கணும், என்கிட்ட அன்பாக பழகணும், எனக்கு ஆதரவாக இருக்கணும், என் கூட ஒரு இமோஷ்னலாக ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், அவங்களுடைய அந்த உணர்வு தனக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒவ்வொரு நாளும் அதுக்கு பலவிதமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு டிபெண்ட், ஒரு அடிமைத்தனமாக கூட அவங்க ஆவாங்க. அதாவது சார்ந்திருக்கும் தன்மைக்குள்ளே அவங்க போயிடுவாங்க அந்த நபருக்கு. எதுக்காக? அவங்களுடைய உணர்வு தனக்கு கிடைக்கணும். உணர்வு ரீதியான ஒரு சில நபரோட நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு செயல் தான் இந்த உணர்ச்சி காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இமோஷனல் லஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மூணாவது காமம் என்னன்னு பார்ப்போம். பவர் லஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகார காமம். நான் தான் முடிவெடுக்கணும், எல்லாரும் என்னை தூக்கி வச்சு கொண்டாடணும், மற்றவங்கக்கிட்ட நான் அதிகாரம் செலுத்தணும், என்ன தான் எப்பயுமே முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருக்கணும், நான் தான் முதன்மையாக கருதப்படணும், எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் நினைக்கிறது தான் நடக்கணும், என்கிட்ட தான் அந்த முடிவெடுக்கிற அந்த சக்தி இருக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு நிலையில் நான் தான் மேம்பட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களுடைய செயல்கள் இருக்கும். அதை அடைய இவங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதிகார போதை, அதிகார காமம், அதிகார மோகம், அதிகார ஆசை, இச்சை, எப்படி வேணால் நம்ம இதை சொல்லலாம். ஸோ இந்த பவர் லஸ்ட்டுக்காக இவங்களுடைய செயல்கள் இருக்கும். நான் உச்சியில் இருக்கணும், நான் தான் முதன்மையாக இருக்கணுன்றதுக்காக இவங்க செயல்களை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை நோக்கியே போவாங்க. அதுக்காக என்ன விதமான விஷயங்களுக்கு பண்ணுவாங்க, சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டாங்க. அது அந்த நிலையை அடையிறதுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் இறங்கினாலும் மறுபடியும் அதே நிலைக்கு நான் போகணும் அப்படின்றதுக்கான தீவிரமான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் அதிகார காமம்னு சொல்லக்கூடிய. இப்போ 4வது காமம் பார்ப்போம். பொருள்கள் மீதான காமம், மெட்டீரியல் லஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 4வது காமம். சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த பொருட்கள் மீது அவங்களுக்கு அதிகப்படியான ஆசையும் மோகமும் இருக்கும். எல்லாரை விட ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கார் வாங்கணும், பெரிய வீடு கட்டணும், அதிகப்படியான நம்பர் 1 அதிகப்படியான பணம் சேர்க்கணும், நம்பர் 1 பணக்காரனாக இருக்கணும், அதிகமான நகையை சேர்த்து வச்சுக்கணும், எல்லா விதமான மாடல்ஸ்லேயும் நான் ஜுவல்லரி வாங்கணும், இந்த ஆடைகள், ஆபரணங்கள்,
வெளிநாட்டுக்கு போகிறது, நான் எல்லா இடங்களுக்கும் நான் சுற்றி பார்க்கணும், எல்லா விதமான பொருட்களையும் நான் அனுபவிக்கணும், எல்லாரை விட சிறப்பான பொருட்களை நான் வாங்கணும். அது அப்போ தான் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். அதில் வந்து அந்த திருப்தியை நோக்கி அதிகமான திருப்தி வேணும்னு அந்த திருப்தியை நோக்கி போயிட்டே இருக்கிற ஒரு நிலை பொருட்கள் மீதான காமம். அதை நோக்கி அந்த மெட்டீரியலை நோக்கி இருக்கக்கூடிய அந்த லஸ்ட்டு தான் வந்து பொருட்கள் மீதான காமம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 4வது வகை. 5வது வகை என்னன்னாக்கா இன்டலெக்சுவல் லஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அறிவார்ந்த காமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது என்ன அறிவார்ந்த காமம்? அறிவார்ந்த காமம்னாக்கா தேடி 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 கற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு போயிட்டே இருப்பாங்க, நிறைய நிறைய விதமான ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டே இருப்பாங்க, தன்னுடைய அறிவாற்றலை மேலும் மேலும் பெருக்கிக்கிட்டே போவாங்க, மற்றவங்ககிட்ட அதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை தெரிஞ்சுக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு போயிட்டுருக்கோம். சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டாங்க. ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்த விஷயம் இது இன்னும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், அது மற்றவங்கள காட்டிலும் ஒரு மேம்பட்ட ஒரு அறிவாளியாக நான் விளங்கணும், ஒரு இன்டலெக்சுவல் மற்றவங்க என்னை பார்க்கும்போது என்னை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாற்றல் மிகுந்த ஒரு நபராக என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் தன்னுடைய திருப்தியை நோக்கி இவங்க போயிட்டுருப்பாங்க. தனக்கு வந்து அந்த அறிவு தான் அறிவு பசி. ஸோ அதை நோக்கிய காமம் இதுதான் அறிவார்ந்த காமம்னு சொல்லக்கூடியது. இதில் சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டாங்க, திரும்ப திரும்ப போயிட்டுருக்கோம். அதில் ஒரு பேராசை, இச்சை, மோகம், காமம் இப்படி இருக்கும் இன்டலெக்சுவல் லஸ்ட். அடுத்தது 6வது ஸ்பிரிச்சுவல் லஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்மீக காமம் அல்லது ஆன்மீக மோகம் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ இது வந்து ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதை தாண்டியும் சில விஷயங்கள் இவங்க செய்வாங்க. எப்படின்னாக்கா அதிகப்படியான நேர்மையாக இருக்கிறது, அதிகப்படியான ஒழுக்கமாக இருக்கிறது, அதிகமான சுத்தமாக இருக்கிறது, தம் மனசுக்கு ரொம்ப உண்மையாக இருக்கிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்கிறது, இது மிகவும் இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு தன்னை ஏற்படுத்திகிட்டு இருப்பாங்க. அதை நோக்கி தன்னுடைய தேடல்கள் இருக்கும். அதிகப்படியான ஆன்மீக வழிபாட்டு செயல்களில் ஈடுபடுவாங்க. அதன் தொடர்பான தேடல்களில் தன்னை ஈடுபடுத்திப்பாங்க. அதன் தொடர்பான செயல்களை செய்யறதுல மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பாங்க. அதில் அவங்க எளிதில் திருப்தி அடைய மாட்டாங்க. அடுத்த நிலை என்ன, தன்னை எப்படி உயர்த்திக்கலாம், எப்படி இந்த மாதிரியான காமத்திலேயோ செக்ஷுவல் லஸ்ட்லேயோ அல்லது பவர் லஸ்ட்லேயோ அல்லது ஒரு நபர்கிட்ட சார்ந்து இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு பொருட்கள் மீது சார்ந்திருக்கிற மாதிரி இல்லாமல் தன்னுடைய மேம்பட்ட நிலையை எப்படி வளர்த்துக்கலாம், தன்னை எப்படி ஒரு உயர் மனிதனாக ஆக்கிக்கலாம், தன்னை எப்படி ஒரு உயர் ஒழுக்கத்துக்குள்ளே கொண்டு போகலாம், ஒரு சிறந்த ஆன்மீக நெறியை எப்படி கடைபிடிக்கலான்றதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கும். அதில் எளிதில் திருப்தி அடைய மாட்டாங்க. அதை நோக்கி உங்களோட பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஸ்பிரிச்சுவல் லஸ்ட் அல்லது ஆன்மீக காமம் அல்லது மோகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ மூலமாக நான் 6 விதமான காமம் என்ன அப்படின்றத பற்றி நான் குறிப்பிட்டிருக்கேன். இந்த 6 வகையில் நீங்கள் எந்த வகையில் இருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபர் இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த லஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த காமம் இருக்கு இல்லையா, ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய அடிப்படை காரணம் என்ன, வேறு காரணம் என்ன அப்படின்னாக்கா சுயநலம் தான், சுய கட்டுப்பாடின்மை தான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அந்த லிமிட்டை தாண்டி அது ஸ்பிரிச்சுவல் லஸ்ட்டையும் சேர்த்து தான். அந்த லிமிட்டை தாண்டி கட்டுப்பாடு இல்லாமல் அதை நோக்கி திருப்தி அடையாமல் போயிட்டே இருக்கிறது, தன்னுடைய தேவையை நோக்கி போயிட்டுருக்கிறது. ஸோ இவைகள்லாம் வந்து இந்த காமத்துக்கான ஒரு அடிப்படை வேறு காரணங்களாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.